சென்னையில் பிஜேபி சார்பில் நடக்கும் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார். இதேபோல் பிற இடங்களில் பிஜேபி நிர்வாகிகள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே பிஜேபி தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு பங்கேற்க சென்ற முன்னாள் தமிழிசை சவுந்தரராஜனை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். ஆனால் போலீசாருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. எனினும் தமிழிசையும் அவருடன் இருந்த நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பிஜேபி மாநில செயலாளர் வினேஜ் செல்வத்தையும் பாண்டிபஜார் போலீசார் முன்கூட்டியே கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம். எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது. இந்த 1000 கோடி என்பது ஆரம்பம்தான். பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள ஊழல் அத்தனையும் நாங்கள் வெளிக்கொணர்வோம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் நாங்கள் பாடுபடுவோம். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். இதேபோல் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் பிஜேபி நிர்வாகிகள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிஜேபியின் பொதுச் செயலாளர் கார்த்திகாயினி வேலூரில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். காவல்துறையின் இந்த செயல் சட்டவிரோதமானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். டாஸ்மாகில் கிட்டத்தட்ட இடி ரைடு முடிந்து முதற்கட்ட அறிக்கையாக 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக தெரிய வந்த பிறகு பாஜகவின் சார்பாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்று சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் தலைமையத்தை முற்றுகையிடுவது போராட்டம் நடத்துவதாக கூறியிருந்தார். இன்று அதிகாலை கிளம்புவதற்கு முன்னதாகவே என்னை வீட்டுக்காவலில் போலீஸ் அதிகாரிகள் வீட்டுக்காவலில் வைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிற்கின்றனர். இந்த அராஜக போக்கை, இது தனி மனித சுதந்திரத்த போக்கையும் தடுப்பதாக உள்ளது. இந்த போக்கினை தமிழக அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியான மக்கள் சேவை செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை தடுத்து முயற்சி ஒருபொழுதும் அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. விழுப்புரத்தில் இருந்து சென்னைக்கு கிளம்பிய பிஜேபி நிர்வாகிகளை ரயில் நிலையத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதேபோல் கடலூரில் இருந்து புறப்பட்ட பிஜேபி நிர்வாகிகளும் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.